பெரம்பலூர் அருகே ரவுடி அழகுராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தை குன்னம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ராஜசேகரன் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜவேல். ராஜவேல், இந்த ஆய்வுல என்னென்ன அம்சங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது? நிச்சயமாக அபிநயா, ரவுடி வெள்ளைக்காளியை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற வழக்குல முக்கியமான குற்றவாளியா அழகுராஜா இருக்கிறாரு. இவரை நேற்று கைது பண்ண பெரம்பலூர் மாவட்ட போலீசார் அந்த சம்பவம் நடந்த இடத்துல வச்சு அந்த ஆயுதங்களை கைப்பற்ற முயன்ற பொழுது ஒரு வெடிகுண்டு அவங்க மீது வீசிட்டு அருவாளால் வெட்டி தப்பிக்க முயற்சிக்கிற போது சுடப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டாரு. இப்போ அந்த இடத்த குன்னம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ராஜசேகரன் பார்வையிட்டு ஆய்வு செய்து வர்றாரு. இதுல முக்கியமான அம்சங்களாக பார்க்கறது என்னன்னா, எவ்வளவு தூரத்துல அவங்க நின்னாங்க, அவர் எந்த மாதிரியான வெடிகுண்டை எப்படி போலீஸ் மீது வீசினாரு, அந்த மாதிரியான பாதிப்புகள் எப்படி ஏற்பட்டது, எஸ்ஐ சங்கரை அவர் எந்த ஆயுதத்தால வெட்டி அவரை தாக்க முயற்சி பண்ணாரு அப்படின்றதையும், அதை தாண்டி இன்ஸ்பெக்டர் அவரை எவ்வளவு தூரத்துல இருந்து சுட்டார், எத்தனை ரவுண்டு சுட்டார் என்பது உள்ளிட்ட விவரங்களையும் கள ஆய்வு செய்து அதன் பிறகு பெரம்பலூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் எஸ்ஐ சங்கரிடம் நேரில் விசாரணை நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜவேல்.